ஒரு சினிமா படத்தை பார்க்கிறோம். அதில் நல்லவையும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தீயவை திரும்பி கூட பார்க்காதே. அதுபோல மக்களையும் சமுதாயத்தையும் அறநெறியில் நல்ல வழியில் கொண்டு செல்ல பல நூல்களை முன்னோர்கள் எழுதினார்கள். ஆராய்ந்து பார்த்தால் சில நூல்களில் தவறும் இருக்கலாம். நல்லவற்றை நாம் மனதில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். தீயவை என்றால் விட்டுவிடு. தனிமனிதன் ஒழுக்கம் ஒன்று உள்ளது, சபை ஒழுக்கம் என்றும் ஒன்று உள்ளது. ஒரு சமயம் கர்மவீரர் காமராஜர் அவர்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. யார் மனதையும் புண்படும்படி பேசக்கூடாது. எல்லோரும் நாட்டுக்காகவும் நம் மக்களுக்காகவும் இந்த நல்ல சமுதாயத்திற்காகவும் பாடுபட வேண்டும் என்றார். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் அன்னை.